நாங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னா அடி இது எந்த இடம்னு சொல்லுங்க. கிரிந்திகலை. கிரிந்திகலை தானே? கிரிஞ்சிகலையா? கிரிந்திகலையோ சம்திங் போயிட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ அது இப்போ நாங்கள் நூர்லியா போகிற பயணத்தில் அங்கே வந்து ரெண்டு பயங்கரமான ஒரு குளிர் இருங்க. நாங்கள் நிற்கிறோம். ஆமாம், மேடி வந்து பீச்சுக்கு போகிற மாதிரி செட்டு போட்டு வந்துருக்கேன். வாங்கினது எங்கே போடுறேன்னு தெரியல, அதை இங்கே போட்டேன். அவனுக்கு நாங்கள் ஹில் கண்ட்ரின்னு சொன்னோம். அவன் வந்து டவுட் சொல்லிட்டு சில கிளம்பிஸ் ஆகிடுச்சு. பிளர்ராக வருது கேமராவில். பிளர்ராக இருக்கு. அது வந்து பண்ணிடா அதே தெரியா. இதான் அந்த வியூ. ஆட்டோக்கார் ரைட் போகிறான். வியூ மாசா இருக்கு. அடிங்களா அங்கிள் கூட ஒரு ஃபோட்டோ எப்படி வியூ. சரி, எங்களை தொடர்ந்து இந்த பயணத்தில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். நிறைய காணொலிகள் நாங்கள் இருக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்க படம் நாவலப்பிட்டிய இன்டேக். ஸோ இவன் நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே ஏற போகிறான். இவன் அதாவது அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போகலாம். பைன் ட்ரீஸ் யூ கோ மேன். ஸோ நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ நேரம் என்னது ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் குளிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். போறியா? நல்லா இருக்கு. அப்படியே அங்கே காட்டு. ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ குளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். வந்துட்டுருக்காங்க. அங்கே போய் எப்படி குளிக்கிறதுன்னு நம்ம காட்டுறோம். Oh my God! எங்கடா போறீங்க? அடே, இது என்னடா இது? சும்மாவே போலாமே, ஏன் கஷ்டப்பட்டு போற? ஸோ இப்படி போயிட்டு இருக்கோம். கைஸ், இவங்க வந்து இப்போ இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நிற்கிறாங்க. துவா என்ன யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நாங்களும் இப்போ குளிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்ப்போம். என்ன மாதிரி குளிக்கிறியா? குளிக்க பாருங்க. வியூ நல்லா இருக்கு. பாய்ஸ் பாய்ஸ் எப்படி இருக்கு? மஜாவா இருக்கா? உங்களை பார்த்தா மஜாவா இருக்கு. நிரஞ்சன் எப்படி இருக்கு? ஆழமா இருக்கா? ஊட்டிக்கு ஆழமா இருக்கவன் தெரியலையே. நான் வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், போஸ்ட் கொடுத்துருக்கு. கைஸ், நாங்கள் வந்து இதில் குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ நூரலியா நோக்கி போக போகிறோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு என்ன
இது எங்க போகுது மீன் முதலே கடிச்சிட்டு தான் இருந்துச்சு. துவா நீ ஏன் கடிச்சிட்டு இருக்க? மீனுக்கு சண்டை. துவாக்கு ஆயிடுச்சு. துவாக்கு அலர்ஜி ஆயிடுச்சா? இவன் இறங்கினா இப்ப மேடி வந்து துவாவை காப்பாத்தப்பா. முகத்திலே தெரியுது. சாப்பிட்டா ஓகே ஆயிடுவா. ஏத்து 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 ஆள ஏத்து ஆளாச்சு. அரோ வரா. ஏத்து 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 ஏத்து. இப்படியே சொல்லலாம் இருக்கு. என்னங்க வந்தோம், வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சேன்னு ஒரே கவலை. சத்தி. ஆனா இந்த இடத்துக்கு பேர் என்ன? சேரல. சுராங்கனி இலைக்கு. சுராங்கனி சேரல இல்லையா? சுதுகல இல்லையா? சுதுகல இல்லையா? எங்களுக்கு விருப்பமான பேர் வச்சுக்கோ. நீங்க கூகுள்ல பார்த்து சுலாங்கனி இல்லைன்னு வச்சுக்கோ. சுலாங்கனால சுலாங்கனி வச்சுக்கோ. காலையில் 7 o'clock இங்கே வந்தோம். இங்கே வந்து குளித்ததில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா காட்டிடும், அப்படியே ஊற்றுது. இது மகாபலி கங்கையில ஒரு கிளையில இருந்து வாரதாக தகவல். தகவல் தான் அம்மாக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. சைப்ரஸ் மரத்துக்கு கடையில் தென்னை மரம் காட்டுக்கு நடுவில் முதல்ல 2 குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் நாங்கள் குளித்து ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அடுத்தது நாங்கள் எங்கே போகலான்னு இருக்கோம்னா கம்போட கோயில். கம்போட் ஓகே நைஸ். போவாங்க அடுத்த கட்டத்தில் நாங்கள் போவோம், பேஷனையும் கூப்பிட்டு போவோம். ஸோ கைஸ் நான் இப்போ முடிஞ்சு உடுப்பெல்லாம் அடுக்கிட்டு இருக்கோம். இவன் இங்கே பேஷண்ட் ஆகிட்டான். முடிஞ்சிட்டா நான் போய் ஃபோட்டோ டக்குன்னு எடுத்து வரவா? சும்மா இருக்குவா, இப்போ கீழே இறங்கல, இதான் வேறு இடத்துல எடுப்போம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ ரம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு பூசையும் பார்த்துட்டு இப்போ வெளியே வந்து நிற்கிறோம். எல்லாட்ட ஒரு வேண்டுதலை போட்டு வந்திருக்கோம். ஒரே கடையில் குளிச்சுட்டு நேராக ரம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள பெரிய சிலை ஒன்று இருக்குது, ஆஞ்சநேயர் சிலை. இதான் கும்பிட்டு நாங்கள் சரியாக போகும்போது பூசை நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வச்சு விட்டாங்க. சந்தனம் தானே? ஆமாம், வச்சு விட்டாங்க. இப்போ அன்னதானம் கொடுப்பாங்களா இல்லையானே தேடிக்கிட்டு, ஏன்னா பசிக்குது எல்லாருக்கும். அது இப்போ சாப்பாடு தான் எங்களோட அடுத்த பிளான். ஸோ சாப்பிட்டுட்டு அப் நெக்ஸ்ட் என்ன பிளான் தெரியல. மெனு கார்டு இன்னும் தரல. ஆனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு அன்னதானம். ஆனால் சுற்றி இருக்கிற இடத்த காட்டில் சுற்றி இருக்கிற இடத்த கொடியெல்லாம் கட்டிருக்க போது திருவிழா வரப்போகுது போல. சுற்றி காட்ட சொன்னேன். முக்கியமாக இப்படி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். நல்லா எல்லாரும் காலையில் சாப்பாடு தராமல் நெஸ்கஃபே வாங்கிட்டு வந்து எனக்கு குடிச்சிக்கிட்டு குடிச்சு நெக்ஸ்ட் நாங்கள் நியூசிலாந்து பார்க்குறோம். அதுக்கு முதல் ஒரு கடையில் சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்டு என்ன செய்வோம், நடுவில் ஏதாவது வீடியோஸ் நாங்கள் அன்எலிமெண்ட் மிஸ் ஆகுது. வீடியோ நாங்கள் நடுவில் எங்களை வேலை தூங்கியிருக்காங்க, எல்லாரும் தூங்கியிருக்காங்க. வேண்டில் டிரைவர் மட்டும் தூங்கல. திரும்ப சொல்லு. லஞ்ச் வந்து நாங்கள் இந்த கடையில் சாப்பிட்டோம். 650 ரூபா. நீங்களும் சாப்பிடலாம். வந்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியல, வந்து சாப்பிட்டு போங்க. ரம்போடை கிட்ட நீங்கள் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா வந்து இதுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நியூசிலாந்து ஃபார்ம் போகிறோம், இல்லை ஜக்ரோவுக்கு போகிறோம். ஜக்ரோ போயிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கும் நியூசிலாந்து நாங்கள் போயிட்டு அடுத்த கட்ட வெளியே. மேடி நீ என்ன பண்ணி அட வயிறு முத்துற அதுவாசி எது திருப்பி சொல்ல சொல்கிறோம்.
ஏதோ டப் பண்ணி கொடுத்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இது சொல்லி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. அப்பவே மாட்டி அதான் அவங்க போட்டுடுவாரு. இந்த டைம்ல அவன் சிரிக்கலாம். GoPro தான்டா சரி லைவ் ஆக்ஷன் கேப்சர். எஸ் வாங்க சரி பண்ணி அதை ஓபன்